ஹாய், நான் சுரேஷ். ஹாய், நான் பாலா. சேர்ந்து சுபா. சுபாவுடைய அஃபிஷியல் யூடியூப் சேனலுக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். இந்த வாரம் சுபா கதைகளில் என்ன கதை வரப்போகுது, என்ன கதை கேட்க போகிறோம்னு ஆர்வமாக காத்திருக்கீங்களா? கேளுங்களேன். சுபா கதைகளில் இன்னைக்கு நாம கேட்க போகிற கதை முடிவுக்கு ஒரு முன்னோட்டம். இது மோனா மாத இதழில் அக்டோபர் 1985 வெளிவந்த ஒரு குறுநாவல். கிட்டத்தட்ட ஒரு சினிமா மாதிரி இருக்கும். அப்பா சென்டிமெண்ட், லவ், துரோகம், ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட்னு. இந்த கதை எப்படி பிறந்ததுன்னு கடைசியில் சொல்கிறேன். பட் இப்போ கதைக்கு போகலாமா? சுபா கதைகள். ஸ்டோரிஸ் பை ரைட்டர்ஸ் சுபா. ஜன்னல் கம்பிகளில் மழையின் ஈரம் இன்னும் இருந்தது. பார்த்திபன் திரைகளை இழுத்து மூடும்போது வானத்தின் இருட்டு குவியலில் முகம் மறைத்திருந்த நிலவை தேடினான். கிடைக்கவில்லை. நனைந்த காற்றின் சில்லிப்பு முகத்தை வருடி உள்ளே நுழைந்தது. பச்சை பிசாசுகள் இன்னும் தலையை சிலுப்பிக் கொண்டு பூக்களை ஈர பூமியில் சொரிந்து கொண்டிருந்தன. அவசர பென்சில் கிறுக்கலாய் ஒரு மின்னல் வானை கிழித்து போனது. பார்த்திபன் திரும்பினான். இரட்டைக்கட்டிலின் ஒரு விளிம்போரம் மாலினி சுருண்டிருந்தாள். அவள் போர்த்தியிருந்த கம்பளி காஷ்மீரக கைகளின் திறமை. குளிரின் அண்மையை அவள் ரசிக்கவில்லை என்று பிரகடனம் செய்யும் சுருண்ட உடம்பை பார்த்திபன் அஸ்வாரஸ்யமாய் பார்த்தான். வளைவுகள் நிறைந்த உடல். விளக்கை அணைத்து விடுவதால் இரவுகளை அவளோடு ரசிக்கலாம். ஆனால் பகல்கள், அப்போது முகம் பளிச்சென்று தெரிகிறதே. பார்த்திபனால் ஜீரணிக்க முடியாத ஒரு அம்சம் மாலினியின் முகம். வெகு அகன்ற நெற்றியும், பிரதேசம் தாண்டி வளர்ந்த கூந்தலும், அகன்று போன நாசியும், புதைந்து போன கண்களும். கோடீஸ்வரர்கள் அழகாயிருப்பதில்லை போலும் என்று நினைத்துக் கொண்டான். பார்த்திபன். கம்பளி கூடிலிருந்து குரல். மின்னல் நேரத்தில் முகத்தை பிரகாசமாக்கிக் கொண்டு பார்த்திபன் கட்டிலில் படுத்தான். என்ன டார்லிங் என்றான் நாக்கை மிருதுவாக்கிக் கொண்டு. ரொம்ப குளிர்ல? ஆமா, ஜன்னலையெல்லாம் சாத்திட்டேன். ஹீட்டரை போட்டிருக்கேன். 5 நிமிஷத்துல சரியா போயிடும். புரண்டு அவளை ஒட்டி படுத்தான். கம்பளியை சற்று நகர்த்தி தன் கையை உள்ளே விட்டான். என்ன டார்லிங்? உங்க கை ரொம்ப ஜில்லுன்னு இருக்கு. அவள் மெல்ல அவன் பக்கம் திரும்பினாள். திரும்பாதே, ஏன்? உன் மூஞ்சியை எவன் பாப்பான் என்று அலற அவன் மனம் ஏங்கியது. ஆனால் அப்பா, எங்க கடைசி வரைக்கும் முதுக காட்டிட்டே தூங்கிடுவியோன்னு பயந்துட்டேன் மாலினி. அப்புறம் நான் என்ன செய்யறது என்று பொய் வாக்கியத்தை அவிழ்த்து அவள் மீது போர்த்தினான். சீச்சி, லைட் அணைச்சிடுங்க பார்த்திபன். அணைச்சிட்டா உன் முகத்தை பார்க்க முடியாதே டார்லிங். உன்னோட லவ்லியான கண்ணை பார்க்காம என்னால கொஞ்சி விளையாட முடியாதேமா. எப்படி முகம் சுளிக்காமல் அடுக்கடுக்காக தன்னால் பொய் சொல்ல முடிகிறது என்று பார்த்திபன் தன்னையே பாராட்டிக் கொண்டிருக்க, பார்த்திபன், நான் உன்னை கேட்கட்டா? ஐயோ, ஆரம்பிச்சிட்டியா என்ற கசப்பு சொற்களை தொண்டையிலேயே நிறுத்தி, கேளுடா கண்ணா, நீ என்ன கேட்க போறேன்னு எனக்கு தெரியும் என்று வசீகரமாகச் சிரித்தான். நிஜமாவே நீங்க என்ன ரசிக்கிறீங்களா? நிஜமாவே சூரியன் கிழக்குல உதிக்குதா மேற்குல மறையுதான்னு கேட்குற மாதிரி இருக்கு. என் கண்ணம்மாவ நான் ரசிக்கிறது நிஜம், நிஜம். மாலினி வெட்கத்தில் சிவந்தாள். அவன் மார்பில் முகத்தை புதைத்துக் கொண்டாள். அவன் பொறுமையுடன் முகத்துச் சிரிப்பை மாற்றாமல் அவள் கூந்தலை கோதிவிட்டான். மாலு. சொல்லுங்க பார்த்தி. எஸ், ஐ லவ் யூ. ஐ லவ் யூ so much. நான் கொடுத்து வச்சவ. எல்லா கோடீஸ்வரருங்களுமே கொடுத்து வச்சவங்க தான் என்று கூவிய மனக்குரலை அதட்டி அடக்கினான். நான் தான் டார்லிங் கொடுத்து வச்சுவேன். இவ்வளவு அன்பான மனைவி எனக்கு கிடைப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை என்று முனகிக் கொண்டே அவனுடன் பாம்பு போல சுற்றி கொண்டாள் மாலினி. டார்லிங், நாளைக்கு எனக்கு அந்த ஏரியை காட்டுறியா? முதல ஏரியா? ஆமா,
வேணா பார்த்தி, எனக்கு பயமா இருக்கு. கூட நான் வர்றப்ப உனக்கு என்ன பயம் கண்ணா? ப்ளீஸ். ம், சரி போகலாம். இப்ப லைட் அணைச்சிடுங்க ப்ளீஸ். பார்த்திபனின் கை நீண்டு கட்டிலை ஒட்டியிருந்த சுவிட்சை தட்டியதும் குழல் விளக்கு தூங்கிப் போனது. நீல விளக்கு மட்டும் வெட்கம் இல்லாமல் விழித்திருந்தது. நாளைக்கு ராத்திரி எனக்கு இந்த உடம்பை அணைத்து கொஞ்சிக் கொண்டிருக்க தேவையில்லை பெண்ணே. உனக்கு தெரியுமோ, காலையிலேயே ஒரு பசித்த முதலைக்கு உணவாகிப் போய் உன் எலும்புகள் மிஞ்சினால் ஆச்சரியம். பார்த்திபனின் மனசு கணக்கு போட்டுக் கொண்டிருந்தது. காத்தவராயன் தூக்கம் வராமல் குடிசையில் புரண்டு கொண்டிருந்தான். ஊருக்கு போய் லெட்டர் போடுகிறேன் என்று சொல்லாமல் மழை கிளம்பி போன பின்பும் வெளியே காற்றின் சீறல் இருந்தது. எஜமானி அம்மாள் கொடுத்த பழைய கம்பளி அங்கங்கே நைந்து போய் குளிர்காற்றை ரகசியமாய் உள்ளே விட்டது. காத்தவராயனுக்கு குளிர் பழகியிருந்தது. பக்கத்தில் நிச்சலனமாக படுத்திருந்த மனைவியை பார்த்தான். காத்தவராயனால் தூங்க முடியவில்லை. காரணம், காலையில் பேசிக்கொண்டிருந்த அந்த நெட்டையான ஐயா. எஜமானியோடு டாக் டாக் என்று குதிரையில் இணையாக வந்த அந்த இளைஞனை காத்தவராயன் ஏற்கனவே 3 மாதம் முன்னால் தமிழ் தினசரிகளின் திருமணம் பகுதியில் பார்த்திருந்தான். பிரபல தொழிலதிபர் மாலினிக்கும் திரு பார்த்திபனுக்கும் ஜூலை 4ஆம் தேதி. பார்த்திபன் அந்த ஆளு பேர் சும்மா டார்ஜான் கணக்கா நல்லா ஒசரமாக இருந்தார். நம்ம அம்மா அவர் பக்கத்தில் நிற்கிறப்போ இத்தினூண்டு பூசணிக்கா மாதிரி இருந்தாங்க. டா சும்மா இரு. நமக்கு சோறு போடுறது எஜமானி அம்மா தான். அவங்கள குறைச்சி பேசாத. இல்லை இருக்கு, அந்த ஆளே உடம்ப பார்த்து மயங்கித்தான் அம்மா லவ் பண்ணாங்களாம். ராமு சொன்னான். அந்த ஆள் வெறும் மேனேஜர் தான் அவங்க கம்பெனியில். இப்போ கல்யாணமே பண்ணிக்கிட்டாரே. சொப்பனத்தில் கூட இப்படி 40-50 கோடியை கட்டி ஆள போகிறோம்னு அந்த ஆள் நினச்சிருப்பாரா? உனக்கு ஏயா பெரிய இடத்து விவகாரம்? ஹனிமூனில் வந்திருக்காங்க 2 பேரும். ஜாலியாக இருந்துட்டு போக. அப்படின்னா கல்யாணமானப்புறம் எங்கேயாச்சும் ஜாலியாக போயிட்டு வருவாங்க வசதி இருக்கிறவங்க. நம்ம அம்மா சொந்த எஸ்டேட்டுக்கே புருஷனை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. ஏரிக்கு வந்தாங்களா? நாளைக்கு வருவாங்களாம். ருக்மணியிடம் சொல்லிவிடலாமா என்று நினைத்து நினைத்து நிறுத்தி கொண்டான். அடிவயிற்றில் அமிலம் சுரக்கிற மாதிரி இருந்தது. எஜமானி அம்மாள் தப்பித்தவறி கண்டுபிடித்து விட்டால், தானும் அந்த சதியில் உடந்தை என்று தெரிந்து போய்விட்டால், 38 வயதிலேயே ஜெயிலுக்கு போய் கல்லுடைக்க இஷ்டமில்லை காத்தவராயனுக்கு. அந்த ஐயாதான் அவ்வளவு தூரம் தைரியம் கொடுத்தாரே. நீ கவலைப்படாதே காத்தவராயா, நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். சுலபமா வர்ற 10 லட்சத்தை வேணான்னு சொல்லாதே. அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு நீ தனியா எங்கேயாவது போயிடலாம். நான் என்ன உன்னை கொலையா செய்ய சொல்றேன்? சும்மா ஒரு விளையாட்டுக்குத்தானே. காத்தவராயனுக்கு என்னவோ நம்பிக்கை வரவில்லை. வெறும் விளையாட்டுக்காகத்தான் இருக்குமா, இல்லை வேறு ஏதாவது விபரீதம் நடந்துவிடுமா? நான் என்ன செய்யணுங்கிறீங்க ஐயா? ஒரே ஒரு முதலையை ஏரிக்குள்ள திறந்து விட்டுடு. நான் போட்ல மாமிசம் வச்சிருப்பேன். தூக்கி போட்டா அது படகை துரத்திட்டு வரும். பார்த்து மாலினி பயந்துக்குவா, அலறுவா, என்ன கட்டி பிடிச்சுக்குவா. நான் வெறும் விளையாட்டுதான்னு சொல்லி அப்புறம் சமாதானம் படுத்திக்குவேன். ஐயோ வம்புங்க ஐயா. முதல்ல வாழை தூக்கி அடிச்சா படகே கவுந்துடும். சின்ன போட் இல்லப்பா, பெரிய மோட்டார் போட்ல வருவோம். அம்மாவுக்கு தெரிஞ்ச திட்டுவாங்க. என்னை வேலை விட்டு நிப்பாட்டினால் நிப்பாட்டிடுவாங்க. நீ ஆயுசு முழுக்க வேலை செஞ்சா கூட உனக்கு 10 லட்சம் கிடைக்குமா? யோசிச்சு பாரு. இஷ்டமில்லைன்னா விடு, நான் ராமுகிட்ட பேசிக்கிறேன். ராமு கட்டாயம் ஒப்புக்கொள்வான். பணம் அநியாயமாய் அவனுக்கு போய்விடும். சரிங்க ஐயா. கவனமா கேட்டுக்க. இந்த வாட்சை நீயே வச்சுக்க. இதில் 10:30 மணி ஆறப்ப நீ மதகை திறந்து ஒரே ஒரு முதலைய உள்ள விடு. பெரிய முதலையா இருக்கட்டும். மாமிசத்தை தூக்கி போட்டா அப்படியே லபக்குன்னு பிடிச்சுக்கணும். சரிங்க ஐயா. இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. தெரிஞ்சு போனா நான் எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு கழட்டிக்குவேன். நீதான் மாட்டிப்ப. ஞாபகம் வச்சுக்கோ. சொல்லலீங்க ஐயா. சரியா 10:30 மணி. இந்த அட்வான்ஸ் எங்கேயாவது பத்திரமா வச்சுக்க. அந்த பணம் பரணியில் இருந்த பழைய கள்ளிப்பெட்டியில் பத்திரமாய் ஒரு பழைய ரவிக்கை துணியில் சுருட்டி கிடந்தது. கஷ்டமான காரியம் எதுவும் இல்லை. முதலைகள் எரிக்கும்
படகு மிதக்கும் ஏரிக்கும் இடையில் மதகை திறந்து ஒரு முதலையை உள்ளே விட வேண்டும், அவ்வளவுதான். மாமிசத்தை காட்டி அதை மறுபடியும் இந்த பக்கத்துக்கு கொண்டு வருவது கஷ்டமில்லை. கேள்விகள் வரும்போது ஒருவேளை ராமு கவனமில்லாமல் இருந்திருப்பான் என்று திசையை திருப்பி விடலாம். சுளையாய் 10 லட்சம் கையில் நிற்கும். அப்புறம் எதற்கு இந்த பயம்? ஒரு விளையாட்டு காட்டுவதற்காக யாராவது 10 லட்சம் தருவார்களா என்ன? அந்த நெட்டை கணவனுக்கு வேறு ஏதாவது உத்தேசமாயிருக்குமோ? உனக்கு ஏன் பெரிய இடத்து விவகாரம் என்று ருக்குமணி சொன்னதை இப்போது நினைத்து கொண்டான். சமாதானம் செய்து கொண்டான். இருந்தாலும் அன்று இரவு பூராவும் காத்தவராயன் தூங்கவில்லை. ஆகாயத்தில் உலரப் போட்டிருந்த முத்துமணிகளையெல்லாம் யாரோ அள்ளிச் சென்றுவிட்ட விடியல் நேரம். மலைகளின் பின்னணியிலிருந்து நனைந்த பூமிக்கு ஆறுதல் சொல்ல கிளம்பும் சூரியன் ஜன்னல் திரைகளின் இடுக்குகள் வழியே கட்டிலில் கை நீட்டியிருந்தான். மாலினி மெல்ல கம்பளியிலிருந்து விடுபட்டு வெளியே வந்தாள். நைட்டியின் பட்டன்களை சிறைப்படுத்தி எழுந்தாள். கையை உயரத் தூக்கி சோம்பல் நொடித்தாள். சுவரில் பொதித்திருந்த பச்சை எண்கள் மணி 7:32 என்று கண் சிமிட்டின. பார்த்தியை எழுப்பலாமா? பாவம், தூங்கட்டும். எத்தனை களைத்திருப்பான். குதிரையை எவ்வளவு வேகமாக செலுத்தினான். அந்த முரட்டு உடம்பு என்னை அணுகும்போது மட்டும் எப்படி புஷ்பம் மாதிரி கையாள்கிறது. நிஜமான ஆண் மகன் இவன். கட்டிலுக்கடியிலிருந்து செருப்புகளை அணிந்து கொண்டு பாத்ரூமில் நுழைந்தாள். வாஷ் பேசினை நெருங்கி குழாயை திறந்தாள். சூடான நீரை முகத்தில் அடித்துக் கொண்டாள். பார்த்திபனுக்கு வலுவான கைகள், திடமான மார்பு, அழுத்தமான உதடுகள். ச்சே, மறுபடி அவனை சுற்றியே ஏன் நினைவு ஓடுகிறது? என்னிடம் என்ன இருக்கிறது என்று இவன் இப்படி குழைந்து போகிறான்? நிச்சயமாய் என் அழகு காரணமில்லை. பங்களாவும் காரும் தருவீங்க சரி, உங்க பொண்ண எங்க பையனுக்கு பிடிக்கலைங்களே என்று எத்தனை பணக்கார நண்பர்கள் அப்பாவிடம் தாட்சண்யமில்லாமல் பேசியிருக்கிறார்கள். பின் என் மனம், அதைக் கண்டுதான் பார்த்திபன் கவரப்பட்டிருக்கிறான். அன்றைக்கு என்ன சொன்னான்? மாலினி, உன்கிட்ட எனக்கு எல்லாமே பிடிச்சிருக்கு, ஒன்னே உன்னை தவிர. அன்றைக்கு அடி மனதில் பயம் சுருட்டிக்கொள்ள என்ன என்று கேட்டாள். நீ கோடீஸ்வரியா இருக்கிறது தான் எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஏன் பார்த்தி? இவ்வளவு அலங்காரமான ஜோடனையும் ஃபோம் மெத்தையும் போட்டு உன்கிட்ட இருக்கிற பணத்தை ஒரு உறுத்தலாக்கிட்ட. ஐயோ, அந்த மாதிரிலாம் எனக்கு எண்ணம் இல்ல பார்த்தி. அப்படின்னா நான் சொல்ற மாதிரி செய்வியா டார்லிங்? என்ன? அத்தனை பணத்தையும் உதறிட்டு என் கூட வந்துடு. குடிசையா இருந்தா கூட போதும். உன் அன்பும் என் மேல நீ காட்டுற பாசமும் எனக்கு போதும். இந்த அழகான முகத்துக்கு வைரமும் தங்கமும் போடாம இருந்தாலும் ஒன்னும் குறைஞ்சு போயிடாது. நிஜமாகவே பணத்துக்கு பின்னால் அலையும் முதலைகளிலிருந்து வேறுபட்டவன். தன் களங்கமில்லா மனதை மட்டுமே காதலிப்பவன். அப்பா கூட எப்படி சந்தேகப்பட்டார்? மாலினி, அவசரப்படாத. தீர விசாரிக்காம கண்டவனுக்கு கழுத்தை நீட்டிடாத. அப்பாவால் 2 வார்த்தைகள் கூட சேர்ந்த மாதிரி பேச முடியாது. அதற்குள் இருமல் வந்து கட்டிலேயே உலுக்கிவிடும். உண்டு கொழுக்கும் டாக்டர்களின் பட்டாளம் ஒன்று அவரை சுற்றியே இருந்தாலும் அவருடைய நாள் குறிக்கப்பட்டிருந்தது. ஒற்றை மகளாய் பிறந்துவிட்டதில் மாலினியின் குறுகிய தோள்களில் கோடிகளின் சுமை இறக்கப்பட்டிருந்தது. பார்த்திபன் ரொம்ப நல்லவருப்பா. ஆபீஸ்ல அவருக்கு எக்கச்சக்கமா நல்ல ரிப்போர்ட். 1 மாசத்துக்கு மேல நானே அவர் கூட பேசியிருக்கேன், பழகியிருக்கேன். தங்கமானவரு, திறமையானவரு. நான் படுக்கையை விட்டு எழுந்திருக்க முடியாதவன் மாலு. அவன் பணத்துக்கு ஆசைப்பட்டு. பணத்து மேல அவருக்கு ஆசையே கிடையாதுப்பா. வாங்குற சம்பளத்துல பாதிய தொழிலாளர் நிதிக்கு மாசம் மாசம் டொனேட் பண்ணிட்டு சிம்பிளா ஒரு ரூம்ல இருக்காரு தெரியுமா? யாரையும் நம்ப முடியாத மாலு. பார்த்திபனை நம்பலாம்ப்பா. அவரை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். நம்ம பிசினஸையும் பொறுப்பா கவனிச்சுக்க திறமையான ஒரு ஆம்பளை வேணும்பா. இதுக்கு பார்த்திபனை ஒத்துக்க வைக்க முடியுமான்னே எனக்கு கவலையா இருக்கு. அவருக்கு இந்த பணம் பதவியெல்லாம் கொஞ்சம் கூட இஷ்டமே இல்லப்பா. இப்படி கூட ஒரு ஆண்மகன் இருக்க முடியுமா என்றுதான்
எல்லோரும் சந்தேகப்பட்டார்கள். 2 தலைமுறைகளாய் இவர்களிடம் சம்பளம் வாங்கும் டிரைவர் கூட தயங்கி தயங்கி ஒரு நாள் சொன்னான், அம்மா, நான் ஒன்னு சொன்னா கோவிச்சுக்க மாட்டீங்களே. என்ன துரை? பார்த்திபன் சார போன மாசம் நம்ம ஸ்டெனோ புஷ்பாவோட தியேட்டர்ல பார்த்திருக்கேன். இஷ்டப்பட்டவங்களோட சினிமா போனா என்ன தப்பு? முன்ன போனா பரவாயில்லம்மா, இன்னைக்கு 2 பேரும் சோழா ஹோட்டல்ல நுழையறத பார்த்தேம்மா. என்ன கவனிக்காத மாதிரி போயிட்டாங்க. சொல்லியாச்சுல, நீ போகலாம். அன்றைக்கு இரவு அவள் கேட்காமலேயே பார்த்திபன் அந்த பேச்செடுத்தான். டார்லிங், உன்னை கேட்காம நான் ஒரு காரியம் பண்ணிட்டேன். என்ன பார்த்தி? ஆஃபீஸ் பணத்தில் இன்னைக்கு புஷ்பாவுக்கு சோழால டின்னர் கொடுத்தேன். எந்த புஷ்பா? நம்ம ஸ்டெனோ கிரிதர் கம்பெனிக்கு நம்ம கொட்டேஷன் அனுப்பணும்ல. ரொம்ப ரகசியமாக செய்ய வேண்டிய வேலை. புஷ்பா தான் நம்பிக்கையான ஆளு, ஆனால் கொஞ்சம் சோம்பேறி. அவகிட்ட ஒரு சேலஞ்ச் பண்ணினேன். இன்னைக்கு ஈவினிங்குள்ள நீ அந்த கொட்டேஷனை ரெடி பண்ணிட்டா உனக்கு சோழால டின்னருன்னு. 6 மணி வரைக்கும் இருந்து முடிச்சு கொடுத்தா மவுண்ட் ரோட்ல அப்படியே போஸ்ட் பண்ணிட்டு அவளுக்கு சொன்ன மாதிரியே சோழால டின்னர் வாங்கி கொடுத்துட்டேன். கான்ட்ராக்ட் நமக்கு தான். நீ வேணா பாரேன். பாவம், கம்பெனியின் முன்னேற்றத்திற்காக அவன் செய்ததை கூட இவர்கள் தப்பான அர்த்தத்தோடு தான் பார்க்கிறார்கள். அத்தனை பேர் கண்ணிலும் குற்றம் என்றுதான் மாலினியால் எண்ண முடிந்தது. ஹனிமூனுக்கு சுவிட்சர்லாந்து போகலாம் என்று அவள் சொன்னாள். அப்போது கூட, பணத்தை வீணடிக்காத, உங்க எஸ்டேட்டுக்கு போய் வரலாம். இந்த மலை சூழ்ந்த ஊருக்கு வந்து 3 நாட்கள் ஆகிறது. 3 நாட்களில் 300 முறை சொர்க்கம் போய் வந்த திருப்தி இருந்தது மாலினிக்கு. பணக்கார திமிர் இல்லாமல் தொழிலாளர்களோடும் எஸ்டேட்டில் வேலை செய்பவர்களோடும் பார்த்திபனால் சகஜமாக பேசி பழக முடிந்தது அவளுக்கு ஆச்சரியமாயிருந்தது, சந்தோஷமாயிருந்தது. திடீரென்று கண்ணாடியில் நிழலாடிற்று. பார்த்திபன் தான் கலைந்த தலையோடு நின்று கொண்டிருந்தான். முந்தைய இரவின் மேகங்கள் தம்பிமார்களை மட்டும் விட்டு போயிருந்தன. சூரியன் அதிக பிரயாசையின்றி மலைகளிலும் மரங்களிலும் வெளிச்சத்தை பிரஷ் அடித்திருந்தது. பிரைவேட் தார் சாலையில் ஜீப் குலுங்கி நகர்ந்தது. ஸ்டியரிங்கில் ஒரு கையும் மாலினியில் இடுப்பில் ஒரு கையுமாய் பார்த்திபன் சாலையை கவனித்தான். மஞ்சள் வெயில் டாலடித்தது. மரங்களின் ஈரம் முற்றிலுமாய் துவட்டப்படாமல் இருந்தது. பள்ளத்தாக்கின் ஏக்கராக்கள் காஃபி செடிகளில் மறைந்திருந்தன. இந்த பக்கம் நெடிந்துயர்ந்த யூக்கலிப்டஸ் மரங்கள். தூரத்தில் அலுமினிய தகடுகள் நிறுத்திய ஃபேக்டரி. அதன் ஆஸ்பெஸ்டாஸ் கூரையில் மாலினி காஃபி என்று அசுர எழுத்துக்கள் படுத்து கிடந்தன. இத்தனையும் உங்க அப்பா சம்பாதிச்சது இல்ல டார்லிங்? தாத்தாவோட சொத்து கொஞ்சம். அப்பா அதை பிரம்மாண்டமா வளர்த்து விட்டாரு. அனுபவிக்க தான் நிறைய குழந்தைங்களை பெத்துக்காம விட்டுட்டாரு. நான் ஒருத்தி மட்டும்தான். இந்த எஸ்டேட் இப்போ யார் பேர்ல இருக்கு? போன வருஷம் அப்பா படுக்கையில விழுந்த உடனேயே எல்லாத்தையும் என் பேருக்கு மாத்திட்டாரு. வணக்கம் எஜமானியே என்றான் பார்த்திபன் போலி பணிவுடன், இடுப்பை கொஞ்சமாய் வளைத்து. சீ பார்த்திபன், உங்ககிட்ட ஒரு சீக்ரெட் சொல்லட்டுமா? என்ன டார்லிங்? இந்த எஸ்டேட்டை நான் ஆல்ரெடி உங்க பேருக்கு மாத்தி வச்சுட்டேன், தெரியுமா? தெரிந்துதானே உன்னை இங்கே அழைத்து வந்தேன் என் முட்டாள் பெண்ணே என்று மனம் கெக்கலித்தது. ரியலி? என்றான் பார்த்திபன், முகத்தில் அதிர்ச்சி துல்லியமாய் தெரிய. எனக்கு எதுக்குடா எஸ்டேட்டும் இன்னொன்னும்? நீங்க வேண்டான்னு சொன்னாலும் எல்லாத்தையும் உங்க பொறுப்புல தான் விடணும்னு நான் தீர்மானம் பண்ணியாச்சு. மெட்ராஸ் ஃபேக்டரி கூட உங்க பேருக்கு மாத்திடணும். பைத்தியக்காரத்தனம். எனக்குன்னு சொந்தமானதெல்லாம் உங்க பேர்ல மாத்தியாச்சு பார்த்தி. அப்பா பேர்ல இருக்கிறது மட்டும் அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் என் பேர்ல இருக்கும். அப்புறம் நம்ம பேர்ல. எனக்கு இஷ்டமில்ல டார்லிங். டாக்ஸ் ப்ராப்ளத்துக்காக தான் சொல்றேன் பார்த்தி. அப்புறம் உன் இஷ்டம். பாதை கூர்ப்பாகி வலதுபுறம் ஒடித்து திரும்பி மலையில் சரிந்தது. ஜீப்பை நிறுத்தினான் பார்த்திபன். கொஞ்ச தூரம் இறங்கி நடக்கலாமா? ஓ! மாலினி முழுக்கை ஸ்வெட்டரில் இருந்தாள். பார்த்திபனுடைய கையை தூண் போல கட்டிக்கொண்டாள். பார்த்திபன் வாட்சை பார்த்தான். இன்னும் 1 மணி நேரம். காஃபி செடிகளின் குடைகளினூடே குனிந்த பெண்மணிகள் 6 அங்குலம் வளர்ந்தும் தரையில் பணிந்திருந்த புற்களை மிதித்துக் கொண்டு மெல்ல இறங்கினார்கள். பேசினால் புகை புரண்டது.
ஒரு உயரமான பாறை குறுக்கிட்டது. அதன் விளிம்பில் தெரியாமல் ஏறிவிட்ட ஆடு இறங்க எத்தனித்து மே மே என்று உதவிக்கு ஆள் கூப்பிட்டது. திடீரென்று மாலினி நின்றாள். ஏதோ சத்தம் கேட்கல? பார்த்திபன் செவிகளை கூர்ப்படுத்திக் கொண்டான். புஸ்க் புஸ்க் என்று விம்மல்களை அடக்கும் சப்தம் காற்றில் கலந்திருந்தது. பார்வையை விசிறிய போது அழுமுகம் கிட்டவில்லை. இதோ இங்கிருந்து வருது. மாலினி குனிந்து பார்த்தாள். ஏ பொண்ணு, இங்க வா. செடிகளில் சலசலப்பு. ஒரு பெண் பொத்திய வாயுடன் வெளியே வந்தாள். கன்னங்களில் உப்பு உலரவில்லை. கும்பிடுறம்மா, கும்பிடுறேன் ஐயா. கட்டியிருந்த காட்டன் புடவை கணுக்கால்களுக்கு மேலேயே நின்றிருந்தது. பணிவாய் குனிந்திருந்ததில் விசுவாச மரியாதை. என்ன பண்ணிட்டு இருக்க நீ? வேலை தான் செஞ்சிட்டு இருந்தேன் எஜமானி அம்மா. புடவையால ஏன் மூஞ்சிய மூடுற? எடு, ஏதோ வீக்கம் மாதிரி தெரியுது. அந்த பெண் மறுபடி அழ ஆரம்பித்தாள். இந்தா, ஏன் அழற? நீங்க தான் என் புருஷனுக்கு புத்தி சொல்லணுமா? அங்கங்கே தலைகள் வெளிப்பட்டிருந்தன. மாலினி பார்வையை சுழற்றியதும் அத்தனையும் சட்டென்று பச்சைக்குள் மறைந்து போயின. என்ன உன் புருஷனுக்கு? பார்த்திபன் அலுப்புடன் கால் மாற்றி நின்றான். தெரியலிங்கம்மா, குளிர் ஜுரம் மாதிரி உடம்பு தூக்கி போட்டுச்சு. காலையில வைத்தியரையா கிட்ட போய் காட்டியான்னு சொன்னேம்மா. அதுக்கு கோபம் வந்துருச்சு. கண்ணு ஒண்ணு தெரியாம அடிச்சு போட்டுட்டாருங்கம்மா. இன்னைக்கு வேலைக்கு போய் தான் ஆகணும்னு கிளம்பி போயிட்டாருமா. இப்ப எங்க உன் புருஷன்? ஏரிக்கரைக்கு போயிருக்காருமா. பார்த்திபன் முகத்தில் திடும் என்று ஒரு சதை துள்ளியது. நான் இப்போ அந்த பக்கமா தான் போவேன். வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன். அவன் பேர் என்ன? அழுகையினூடே அந்த பெண்ணின் முகத்தில் வெட்கம் தவழ்ந்தது. காத்தவராயனுங்கம்மா. பார்த்திபனின் தொண்டையில் குமுறிக் கொண்டு வந்தது. குப் என்று மேகம் மோதிய மாதிரி முதுகில் வியர்த்தது. சரி, நான் டாக்டர்கிட்ட அனுப்பி வைக்கிறேன். நீ வீட்டுக்கு போய்க்கோ. இன்னைக்கு வேலை செய்ய வேண்டாம். அவள் எதிர்பாராத நேரம் அந்த பெண் தடால் என்று மாலினியின் காலில் விழுந்தது. நீங்க நல்லா இருக்கணுமா, 100 ஆயுசு வாழணும். மாலினியின் முகத்தில் மெலிதான பெருமை ஒளிர்ந்தது. போ போ என்றாள் அமர்த்தலாக. மறுபடியும் பார்த்திபனின் கையை அணைத்துக் கொண்டாள். பார்த்திபனின் பார்வையில் சூன்யம் இருந்தது. சில ஆம்பளைங்களுக்கு அறிவே கிடையாது. இல்ல பார்த்தி? பார்த்தி, உங்களை தான் என்று உலுக்கியதும் அவன் திடுக்கிட்டான். டார்லிங், எனக்கு மூடே அவுட் ஆயிடுச்சு என்றான் கவலையாய். ஏன் பார்த்தி? அந்த பெண் அழுததை பார்த்ததும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எல்லா ஆம்பளைங்களும் உங்களை மாதிரி பொறுமையாவும் அன்பாவும் இருக்க மாட்டாங்க பார்த்தி. பார்த்திபன் நின்றான். வா டார்லிங், ஜீப்புக்கே போயிடலாம். அவன் முகம் வெளிறியிருந்தது. நீங்க ரொம்ப சென்சிட்டிவ் பார்த்தி. என் திட்டத்தில் குழப்பம் வரும்போல் இருக்கிறது. மரம் மாதிரியா நிற்க முடியும்? ஜீப்பில் மௌனமாய் ஏறிக்கொண்டான். மாலினி அவன் தோளில் சாய்ந்து கொண்டாள். ஜீப் ரிவர்ஸ் எடுத்து ஒரு ஆர்க் போட்டு வந்த வழியே விரைந்தது. பாத்தி, நீங்க பேசாமலே வந்தா எனக்கு கஷ்டமா இருக்கு. மாலினி அவன் கன்னத்தில் மூக்கை தேய்த்தாள். பார்த்திபன் வலுக்கட்டாயமாய் புன்னகையை உதடுகளில் தீற்றிக் கொண்டான். காத்தவராயன் தடிமனான கம்பளியை தோளில் போர்த்தியிருந்தான். இருந்தும் உடம்பு விடவிடத்துக் கொண்டிருந்தது. குளிரா, பயமா? மெல்ல எழுந்து நின்று பார்வையால் அளந்தான். சூரியன் நீர்ப்பரப்பில் முலாம் பூசியிருந்தது. கண்ணுக்கு எட்டும் தூரம் வரை ஏரியின் பரப்பு. அக்கரையில் தனியே ஒரு செங்கல் வீடு. முதலைகளின் பராமரிப்பு. மாமிசம் போடும் பணியாளின் குடியிருப்பு. பழைய முதலாளியின் பொழுதுபோக்கு இந்த ஏரி. பாவம், இப்போது படுக்கையில் கிடக்கிறாராம். உடம்பு வசத்தில் இருந்தபோது இங்கே வெயில் நாட்களுக்கு வந்துவிடுவார். படகில் தனியே அலைந்து கொண்டிருப்பார். துடுப்பை எடுத்து படகுக்குள்ளேயே வைத்துக்கொண்டு காற்றின் அசைவோடு இசைந்திருப்பார். போரடித்தால் பிளாஸ்கை திறந்து காப்பி, இல்லையென்றால் துப்பாக்கியை எடுத்துக்கொண்டு பட்சி வேட்டை. பிராணி வளர்ப்பில் கொஞ்சம் விசித்திரமானவர். நாயும் பூனையும் அவருக்கு திருப்தியில்லை. சிறுத்தை குட்டி ஒன்று வீட்டோடு வைத்திருக்கிறார் என்று கேள்விப்பட்டிருந்தான். எஸ்டேட்டில் குதிரைகள், ஒரு சின்ன யானை, ஏரியில் முதலைகள். பிரம்மாண்ட ஏரிக்கு இடையில் இயற்கை
ஒரு தடுப்புச் சுவர் எழுப்பியிருந்தது. பொக்கையான இடங்களை பாறை வைத்து அணை மாதிரி அவரே கட்டிவிட்டார். நடுவில் மதகு திறக்க ஒரு பெரிய கதவு. முதலைகள் இந்த பக்கம், உல்லாச படகு விட அந்த பக்கம். படகுகளின் பயனில்லாத மழை நாட்களில் மதகு திறந்தே இருக்கும். மொத்தம் 6 முதலைகள், 2 மீட்டருக்கு ஆரம்பித்து 3.5 மீட்டர் வரை நீளம். காத்தவராயன் மணியை பார்த்தான். எஜமானன் கொடுத்த வாட்ச் மணி 10 என்றது. சற்று தள்ளியிருந்த இறைச்சி துண்டத்தை பார்த்தான். இதை காட்டித்தான் முதலையை இந்த பக்கத்துக்கு அழைத்து வர வேண்டும். குளிர் கூடியது. இன்னும் அரை மணி நேரம். கம்பளிக்குள் காத்திருந்தான். கரையோரம் படகு தயாராயிருந்தது. சிமெண்ட் படிகளின் பாசி ஒதுக்கிய பாதையில் மாலினியும் பார்த்திபனும் கைகோத்து படகுக்குள் இறங்கினார்கள். முண்டாசு கட்டி படகில் காத்திருந்தவனை பார்த்திபன் நெருங்கினான். நீ போ, நானே ஓட்டிக்குவேன். ஐயா, அந்த ஆள் தயங்கி நின்றான். அனுமதிக்கு மாலினியை பார்த்தான். மாலினி டார்லிங், என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா அந்த ஆளும் வரட்டும். என்ன பார்த்தி இது? நீ போப்பா. முண்டாசு கரையில் தயங்கி நின்றான். இந்தாப்பா, உன் பேர் என்ன? கோதண்டங்க. கோதண்டம். காத்தவராயன்னு. மாலினி. பார்த்திபனின் குரல் அவசரமாய் அவளை இடைமறித்தது. எதுவும் பேசாதே என்று கண் செய்கை செய்தது. மாலினி குழம்பினாள். காத்தவராயனை பற்றி ஏன் பேச வேண்டாம் என்கிறான்? காத்தவராயன் நடுக்கரையில் இருக்காங்க. ஏதாச்சும் சொல்லணுமா? ஒண்ணுமில்லப்பா, நீ போகலாம். பார்த்திபன் 2 முறை கயிற்றை உருவி இழுத்ததும் யமஹாவின் டீசல் பற்றிக் கொண்டு குப் குப் என்று இருமியது. நான் தயார் என்றது. படபட பட் பட் படபட. நீர் கிடிபட்டது. வெள்ளி மீன்கள் துள்ளி நகர்ந்தன. ஏன் பார்த்தி பேச வேண்டாம் நீங்க? என்ன டார்லிங் நீ? காத்தவராயன் அவன் பொண்டாட்டியை அடிச்சது அவன் குடும்ப விவகாரம். கண்டவங்கிட்ட அதை சொன்னா காத்தவராயனுக்கு இன்னும் கோபம் ஜாஸ்தி ஆயிடும். ஆத்திரத்தை எங்கே காட்டுவான்? நம்ம மேலையா, ஏமாந்த அந்த பொண்ணு மேலையா? மாலினி சட்டென்று மலர்ந்து சிரித்தாள். யூ ஆர் கிரேட் என்று அவனை அப்படியே கட்டிக்கொண்டாள். நான் எதுவுமே யோசிக்க மாட்டேங்கிறேன் பார்த்தி. பார்த்திபன் மணிக்கட்டை திருப்பி பார்த்தான். மணி 10. விசைப்படகு நீரை கிழித்துக் கொண்டு ஆழமான பகுதிக்கு விரைந்து கொண்டிருந்தது. பார்த்திபன் தன் மார்பில் சாய்ந்திருந்த மாலினியை இயந்திர கதியில் வருடிக் கொண்டிருந்தான். மனம் பரபரப்பான உரையாடல்களை ஒத்திகை பார்த்து கொண்டிருந்தது. ஐயோ, எனக்கு தண்ணியில கண்டம், ஏரிக்கு போக வேண்டாம்னு சொன்னாலே நான் கேட்காம அழைச்சிக்கிட்டு போனதால தான் இப்படி அநியாயமா முதலைக்கு பலியாயிட்டா. மிஸ்டர் பார்த்திபன், என்ன நடந்தது என்று நிதானமாய் சொல்லுங்கள். சொல்றேன் இன்ஸ்பெக்டர். போட் பக்கத்தில் மீன்லாம் துள்ளி குதிச்சிட்டு கூடவே வந்தது. 2 பேரும் அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டே வந்தோம். மாலினி தன் கையில கொஞ்சம் பொரியை எடுத்து தண்ணியில தூவிக்கிட்டே வந்தா. மீனுங்க சண்டை போட்டுக்கிட்டு பொரிய கவ்வி எடுக்கிறத வேடிக்கை பார்க்கறதுல அவளுக்கு சந்தோஷம். கொஞ்சம் அதிகமாகவே எட்டி கையை நீட்டினா. லபுக்குன்னு எதுவோ பிடிச்சு அவளை அப்படியே தண்ணிக்குள்ள இழுத்துடுச்சு. அப்புறம் பார்த்தா முதல்ல. நீங்க காத்தவராயனிடம் முதல்ல ஏரிக்குள் விட சொன்னீர்களாமே. போய், அவனுக்கு எஜமானி மேல ஏதோ கோபம். இப்படித்தான் வஞ்சம் தீர்த்துக்கணுமா இன்ஸ்பெக்டர்? பார்த்திபன் வாட்சை மறுபடி பார்த்தான். 10:25. கடிகாரத்தை பையில் பத்திரப்படுத்திக் கொண்டு காத்தவராயன் எழுந்தான். மதகை திறக்க 4 நிமிடங்கள். திடீரென்று அவன் கண்கள் சுருங்கின. கரையில் அவனை பார்த்து யாரோ ஓடி வந்து கொண்டிருந்தது தெரிந்தது. இதென்னடா வம்பு? மதகை திறக்கும் நேரம் யாராவது கவனித்துவிட்டால் வம்பாயிற்றே. காத்தவராயன் துள்ளும் நெஞ்சை கையில் பிடித்துக்கொண்டு மதகின் கதவை விலக்கும் விசையை நெருங்காமல் நின்றான். யாராயிருந்தாலும் உடனே அனுப்பிவிட்டு தன் வேலையை செய்ய வேண்டுமென தீர்மானித்தான். கண்களை இன்னும் கூர்மையாக்கிக் கொண்டு பார்த்தான். மாலினி டார்லிங். பார்த்திபன் படகை ஒரு நிறுத்தத்திற்கு கொண்டு வந்தான். மோட்டார் மட்டும் தன் இதய துடிப்பை தொடர்ந்தது. இங்கே எவ்வளவு ஆழம் இருக்கும் டார்லிங்? 50 அடி இருக்கும் பார்த்தி. ஏன்? கொஞ்ச நேரம் போட்டை ஐடில்ல விட்டுட்டு மீனெல்லாம் வேடிக்கை பார்க்கலாமா? ஓ. மாலினி எழுந்தாள். பார்த்திபன் தன் பின் பாக்கெட்டில் உறுத்தும் கூர்க்கத்தியை தொட்டுக்கொண்டு
அவளோடு பக்க பலகையை ஒட்டி நின்றான். 2 புறமும் தண்ணீர் பரப்பு, வெகு தூரத்தில் மதகும் கரைச்சுவரும், ஒரு புறம் 50 அடி தள்ளி நெருக்கமான சவுக்குத்தோப்பு. பார்த்திபன் கத்தியை மெல்ல வெளியே எடுத்தான். கத்தியால் ஒரு கீறல் போட்டால் ரத்தம் கசியும், முதலைக்கு மோப்பம் பிடிக்க சுலபமாகும். மாலினி, மெல்ல அவனை பார்த்து திரும்பி அவளது இடது தோளை ஒட்டி கத்தியை வீசினான். என்றாள் மாலினி விரைத்து போய். புடவை ரவிக்கை கொஞ்சம் கரை என்று சிகப்பு தோய என்று திடுக்கிடலோடு அலறினாள். கெட் லாஸ்ட் யூ டர்ட்டி பெக் என்று பார்த்திபன் பல்லை நரநரத்தான். அப்படியே குனிந்து அவள் 2 கால்களையும் பற்றி தூக்கி தண்ணீரில் எரிய முனைந்தான். மாலினிக்கு அவன் அறிந்திராத சக்தி இருந்தது. அவனை நெஞ்சில் ஓங்கி உதைத்தாள். படகு அந்த விசையில் ஊஞ்சலாட ஆரம்பித்தது. பார்த்திபன் பிடியை விலக்காமல் அவளை உந்தி தள்ளினான். தண்ணீரில் விழுந்த பிறகும் மாலினி பக்க பலகையை பிடித்துக் கொண்டு விடாப்பிடியாய் தொங்கினாள். என்று கதறினாள். பார்த்திபன் அவளது கைகளை படகிலிருந்து பெயர்த்து எடுத்தான். மாலினி கடைசி முயற்சியில் எம்பினாள். எட்டாமல் துவண்டாள். பொத்தேல் என்று நீரை கிழித்துக் கொண்டு உள்ளே போனாள். சதுர மீட்டர்கள் உடனே சிவப்பாயின. ஸ்பிரிங் போல துள்ளிக்கொண்டு மறுபடியும் தண்ணீரின் பரப்புக்கு வந்தாள். தலையும் கைகளும் வெளியே இறக்கை அடித்து எழும்பின. பார்த்திபன் எதிரி என்பதை உணராமல் அவனிடமே நீச்சல் தெரியாத அவளின் அபாய உடல் இறைஞ்சியது. பார்த்திபன் குனிந்து பார்த்தான். சட்டென்று மாலினியின் தலை நீருக்குள் விலுக்கென்று மறைந்தது. கூடவே அவளுடைய உயர தூக்கிய கைகளும். எதுவோ அவள் கால்களை பற்றி இழுத்த மாதிரி. பார்த்திபன் கண்களை கூராக்கிக் கொண்டு பார்த்தான். நீருக்குள் கருப்பு நிழல் தெரிந்தது. முதலைதான். நெஞ்சை கப்பென்று பயம் அல்ல, அவசரமாய் படகுக்குள் முகமறைத்துக் கொண்டான். உடனே கரைக்கு போக வேண்டாம், முதலைக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுக்கலாம். மெதுவாக நீரை எட்டி பார்த்தான். வெறும் சிகப்பு மட்டுமே பறந்திருந்தது. படகை சுற்றி வந்து எல்லா திசைகளிலும் பார்த்தான். மாலினியை காணவில்லை. நீருக்கு மேலே கூட அவள் வரவில்லை. படகின் விசையை முடுக்கி மெல்ல ஊர்ந்து கொண்டு 2 வட்டங்கள் அடித்தான். நேரம் முக்கி முக்கி நகர்ந்தது. மாலினியின் ரேகைகள் கூட இல்லை. மணி பார்த்தான். 11. இனி கரை திரும்பலாம். படகை திருப்பினான். கரை தென்பட்ட போது அங்கே சில தலைகளும் தென்பட்டன. அதற்குள் மாலினியின் உடம்பு கரை தட்டிவிட்டதா என்ன? அவர்களை பார்த்து விஷயத்தை எப்படி ஆரம்பிக்க வேண்டும்? பழைய ஒத்திகைகளை மறுபடி மனதில் ஓடவிட்டு கரையை நெருங்கினான். படகுத்துறையில் முண்டாசு கட்டி 6 பேர் நின்றிருந்தார்கள். அவன் வரவையே ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டு. அவன் மெல்ல இறங்க ஒருவன் கை கொடுத்து உதவினான். ஐயா, எஜமானி அம்மா எங்கய்யா? ஐயோ, அதை ஏன் கேட்கறீங்க? பார்த்திபனின் குரல் தடதடத்தது. விமல் வெடித்தது. மீனுக்கு விளையாட்டு காட்டுறப்ப தண்ணியில கவுந்து விழுந்துட்டா. ஒரு முதலை இழுத்துட்டு போயிடுச்சு. உடனே வாங்க, தேடி பார்க்கலாம். வேண்டாங்க ஐயா என்றான் மேல்படியில் நின்றிருந்த முண்டாசு. அம்மா கிடைச்சிட்டாங்க. எங்க ருக்மணி காப்பாத்திடுச்சு. இதோ பத்திரமா இங்கதான் இருக்காங்க. உடம்பு முழுக்க ஈரம் சொட்ட, இடது தோளில் மட்டும் ரத்தம் சொட்ட, மாலினி ஓய்வாய் ஒரு பெண் மீது சாய்ந்து நின்று கொண்டிருந்தாள். காத்தவராயன் கம்பளியை இன்னும் இறுக்கிக் கொண்டான். உடம்பின் அதிர்வுகள் இன்னும் ஓயவில்லை. எல்லாம் கெட்டுவிட்டது. கடைசி நிமிடத்தில் வந்து சேர்ந்த ருக்மணியால். வாய வீட்டுக்கு உனக்கு காய்ச்சல்னு சொன்னதும் அம்மாவே கூட்டிட்டு போக சொல்லிட்டாங்க. நீ வீட்டுக்கு போ ருக்கு, நான் வர நேரமாகும். மணி 10:31. அட்வான்ஸ் பணம் பரனில். காரியம் முடிந்தால்தான் மிச்சப்பணம். இந்த அசட்டு பெண்ணால் எல்லாவற்றையும் இழக்க முடியாது. காத்தவராயன் தயக்கத்தோடு மதகு விசையில் கை வைத்தான். ஏயாவது தொடுற, அம்மாவையும் படகுல இருக்காங்களே. பேசாம உன் வேலையை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்ட. காத்தவராயன் கை வீசினான். அவள் முகத்தில் அது அதிர்ந்தது. ருக்குமணிக்கு ஏதோ நடக்கக்கூடாததை தன் கணவன் நடத்த முயற்சிக்கிறான் என்று உரைத்தது. எஜமானிக்கு ஏதாவது ஆபத்தாக இருந்தால் இப்ப மதத்தை திறந்து விடியா பாப்போம் என்று கூறிவிட்டு தடால் என்று நீரில் குதித்து விட்டாள்.
காத்தவராயனுக்கு அவளுடைய நீச்சல் சாமர்த்தியம் தெரியும். நீருக்கடியிலேயே வெகு நேரம் நீந்தி போக முடியும். ஆனால் அவள் நீரில் இருக்கும்போது மதகு கதவை திறந்து முதலையை விடுவதா? கை தளர்ந்து விசையிலிருந்து விலகிவிட்டது. உடம்பு இன்னும் உதறிக் கொண்டிருக்க மணியை பார்த்தான். எஜமான் வந்து ஏன் மதகை திறக்கவில்லை என்று கேட்டால், கொடுத்த பணத்தை திருப்பி கேட்டால், ருக்குமணி இன்னுமா நீரில் இருக்கப் போகிறாள்? வெகு தூரத்தில் படகு கரையை நெருங்கி புள்ளியாய் போனதை கவனித்தான். எஜமான் இங்கேதான் வருவார். ஏன் திறக்கவில்லை, பணத்தை திருப்பிக் கொடு என்று கேட்பாரே. அவர் வருவதற்குள் திறந்து வைத்து விடலாம். முதலை உடனே நகரமாட்டேன் என்று அடம் பிடித்ததாய் சமாதானம் செய்யலாம். கொடுத்த வாக்குப்படி திறந்து முதலையை விட்டுவிட்டதாக சொல்லிக் கொள்ளலாம். மணியை பார்த்தான். 11:10. இத்தனை நேரம் ருக்குமணியும் கரை சேர்ந்திருப்பாள். காத்தவராயன் விசையை திருகினான். மதகு கதவு திறந்து நீர் இந்த புறத்துக்கு அலையடித்தது. வைத்திருந்த மாமிச துண்டத்தை நீரில் விட்டெறிந்தான். இத்தனை நேரம் அமைதியாக இருந்த முதலை ஒன்று மெதுவாய் இந்த புறம் பாய்ந்தது. பின்னாலேயே தொடர்ந்து கொண்டு இன்னொன்று. பார்த்திபன் அதிர்ந்து நின்றான். டார்லிங், நீ நீ தடால் என்று அவன் முகத்தில் ஒரு முஷ்டி இறங்கியது. நிமிரும் முன் அடுத்த அடி முதுகில் விழுந்தது. சடசடவென்று சுற்றியிருந்தவர்கள் அவன் மேல் சூழ்ந்து கொள்ள மிரண்டான். மாலினி கண்களில் கண்ணீருடன் அவனை பார்த்தாள். பணம் தானா பார்த்தி என்று கேட்டபோது குரலில் கோபமும் வருத்தமும் ஏமாற்றமும் சேர்ந்திருந்தது. இவ சரியான நேரத்துக்கு வந்து என்ன கரை சேர்க்கலன்னா மாலினி அடக்க முடியாமல் விசும்பினாள். நான் தண்ணியில பாஞ்சு இறங்குனதும் என் புருஷன் மதகத்தோருக்கு தயங்கிட்டாரு. இல்லன்னா முதலாளி அம்மா என்ன இருப்பாங்க என்று ருக்மணி வெடித்தாள். அப்படியென்றால் முதலையை பேசியபடி காத்தவராயன் அவிழ்த்து விடவில்லையா? பார்த்திபன் கூடியிருந்தவர்களை அச்சத்துடன் பார்த்தான். அம்மா, இவனை நாங்க பாத்துக்கிறோம்மா என்றான் ஒரு கொடுவாள் மீசை. பார்த்திபன் திரும்பி பார்த்தான். கரையில் இன்னும் ஆள் சேர்ந்திருந்தது. படகின் பக்கம் நெருங்க முடியாதபடி ஒரு வியூகம் அமைந்திருந்தது. உதட்டோரம் ரத்தம் வழிந்தது. கண நேரம்தான் யோசித்தான். தனக்குத்தான் நீச்சல் தெரியுமே. பாய்ந்து நீச்சல் அடித்து ஏதோ ஒரு பக்கம் கரையொதுங்கி எஸ்டேட்டின் செடிகளினூடே ஓடி தப்பித்து. மனம் வேகமாக கணக்கு போட்டது. சடார் என்று தண்ணீரில் பாய்ந்து வேகமாய் நீந்த ஆரம்பித்தான். தூரத்து முதலைகளுக்கு அவன் உடலிலிருந்து கசிந்து கொண்டிருந்த ரத்தத்தின் வாசம் எட்டியது. சுபா கதைகள்ல இதுவரைக்கும் நீங்க கேட்டது எழுத்தாளர்கள் சுபா எழுதிய முடிவுக்கு ஒரு முன்னோட்டம். இது மோனா மாத இதழில் அக்டோபர் 1985 வெளிவந்த ஒரு குறுநாவல். ஒரு ஹாலிவுட் படத்தோட கதையை கேட்டு இன்ஸ்பயர் ஆகி வேற மாதிரி அதை இன்டர்பிரேட் பண்ணி எழுதின கதை தான் இது. அதை பற்றி சுபா என்ன சொல்கிறாங்கன்னு டிஸ்கிரிப்ஷனில் நீங்களே படிக்கலாம். கதையை பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் அடுத்தடுத்து வர கதைகளை உடனுக்குடன் கேட்க சப்ஸ்கிரைப் பட்டனை கண்டிப்பாக அமுக்கி விடுங்க. சுபா கதைகள், ஸ்டோரிஸ் பை ரைட்டர்ஸ் சுபா. அடுத்த வாரம் ஒரு புது கதையுடன் சந்திப்போம்.